குட். காட் இஸ் குட். மறுபடியுமாக நாம் இந்த ஃபேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பிரதானமான ஒரு வேலை என்ன? யாராவது சொல்லலாம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வது, அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பிரியாரிட்டி. அப்போ மற்ற எல்லா நன்மைகளும் தானாகவே உங்களை வந்து அடையும். அவரே அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ச்சாவது முன்னேறிடணும். அதுக்கு தேவன் நமக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறோம். அதுதான் இந்த ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்க, நன்மைகளை பெற்று இருக்கிறீர்கள், அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து இருக்கிறீர்கள். இன்னும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவாராக. இப்பொழுது நம்முடைய வகுப்புக்கு சென்று விடலாம் பிரதர். அதிகமான பணம் மிச்சமாக நாம் செய்ய வேண்டியது என்ன? எப்படி அது நடக்கிறது? Yes, you are the first one to answer also. Page 160 ல இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வளரும்படி கொடுப்பவர்களுக்கு தேவன் பணத்தை கொடுக்கிறார். அவர் அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறபடியால் கொடுப்பவர்களுக்கு மிகவும் அதிகமான பணம் மிச்சமாகும். வெரி குட், வெரி குட். அந்த உபாகமம் 8:18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமம் 8:18 உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். புதிய ஏற்பாட்டில் கூட இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ கேள்வி, முதலாவது கேள்வி, அதிகமான பணம் மிச்சமாக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறவர்களுக்கு மிகவும் அதிகமான பணம் மிச்சமாகும். அப்புறம் எங்கே கொடுக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் வளரும்படி கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமா, நீங்க எல்லாருமே செய்துட்டு தான் இருக்கிறீங்க, சரிங்களா? ஆமா, அதனால ஆமா, அந்த ஃபர்ஸ்ட்ல கொஸ்டினுக்கு அப்புறமே நான் உங்க மேல ஒரு பவரை ரிலீஸ் பண்றேன், சரிங்களா? ஆமா, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம், ஆபிரகாமுக்கு சூப்பர் நேச்சுரலாக தான் இன்க்ரீஸ் வந்தது, ஈசாக்கு, யாக்கோபு, இல்லையா? ஸோ ஹிஸ் ப்ரொமோஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். அதனால் அந்த சூப்பர் நேச்சுரல் ஹேண்ட் ஆஃப் த லார்ட் உங்கள் சிரசில் இப்பொழுது வைக்கப்படுகிறது. அப்படியே இமேஜின் பண்ணுங்க, சரிங்களா? பணத்தை கொடுக்கிற தேவனுடைய கரம் எல்லார் மேலும் வைக்கப்படுகிறது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இது நமக்கு சுகத்தை மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற கரம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி. ஆமேன். விசுவாசத்திலே நாங்கள் எங்களுடைய தலை மேலே உம்முடைய கையை வைத்திருக்கிறோம். ஆமா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த, பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வதித்த அதே கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த செய்தியை யூடியூப்ல பின்பு காணப்போகிற ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்க்கிறேன். அநேக ஊழியங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அநேக எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கத்தக்கதாக, ஏராளம் தாராளமாக உம்முடைய கரத்தினாலே இவர்கள் பெற்று அனுபவிப்பார்களாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யாராவது சொல்ல முடியுமா? இங்க என்ன வாசிக்கிறோம்? அளவுக்கு அதிகமாக கொடுப்பவருக்கு மிகவும் அதிகமான பணம் மிச்சமாகும். அதாவது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் மிக பெரிய விதை விதைக்க அல்லது பெருக விதைக்கத்தக்கதா உங்களுடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய கரத்தினாலே பெருகி கொண்டே இருக்கும். அது எப்படி தெரியும்? நான் உங்களுக்கு சொல்றேன். பணம் வந்த மாதிரியே இருக்காது, சரிங்களா?
ஆனா நீங்க உங்க வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா குறையாது. நீங்க பயன்படுத்தி கொண்டே தான் இருப்பீங்க. நீங்க கொடுத்து கொண்டே தான் இருப்பீங்க. உங்க வேலெட்ல, உங்க வீட்டுல நீ அப்படி சென்ஸ் பண்ணணும். நீ இப்பவே பாருங்க, நிறைய நாள் நடந்திருக்கும். நீங்க இந்த வகுப்புக்கு வந்த பிறகு முன்பை விட நிச்சயமாக உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா உங்க பணம் மிச்சமாக இருக்கும். அதனால நீ அப்படியே விசுவாசிங்க. ஒவ்வொரு முறை விதைக்கும் பொழுது பேசுங்க. மியூட் ஆயிட்டீங்க பாஸ்டர், மியூட் ஆயிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு முறை நீங்க விதைக்கும் பொழுதும் நீங்க பேசுங்க இல்லையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்க தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக ஏழைகளுக்கு கொடுக்க, இன்னும் அநேக ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்க தேவரே எனக்கு நான் இந்த விதையை நீர் 10,000 மடங்காக பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்க பேசி விதையுங்கள். எதன் அடிப்படையிலே நான் இதை சொல்லுகிறேன்? அதாவது நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொரு முறை விதைக்கும் பொழுதும் 10,000 மடங்கு பெருகி எனக்கே திரும்ப வருவதாக என்று சொல்லி நீங்க விதைக்கும்படியாக நான் சொல்லுகிறதற்கு ஆதாரம் வேதத்துல என்ன இருக்கு? மார்க்கு ஆ 11:23. இன்னும் பெட்டர் வசனம் யோசிங்க. ஓ, நான் உங்களுக்கு சொல்ல எதிர்பார்ப்போட. போறேன், ஓகே. ஆனா நீங்க யோசிங்க. அப்ப நான் சொல்லும்போது மனதுல ஆழமா பதிஞ்சிரும். பாருங்க, நான் ஏன் இதை தைரியமா சொல்றேன்னா, 5 அப்போ 2 மீன் எத்தனை பேர் சாப்பிடக்கூடியது? ஒரே ஒருவர், ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம். அது எத்தனை மடங்கு பெருக பண்ணாரு? 5000. கரெக்டா சொல்லுங்க. 5000 இல்ல, 25,000 பாஸ்டர். 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000. அப்போ ஆண்கள், சிறுவர், வாலிபர் இல்லையா? அப்ப 25,000 இமேஜின் பண்ணுங்க. ஒரு நபர் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை 25,000 மடங்காக சூப்பர் நேச்சுரலா பெருக பண்ணினார்னா, அதனால நான் தைரியமா சொல்றேன், ஆயிரக்கணக்கான மடங்குன்னு சொல்லி விதைங்க. வேற என்ன வசனம் இருக்கு? வேற என்ன ஆதாரம் வேதத்துல இருக்கு? இது சொல்லலாமா பாஸ்டர்? எது? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை Okay. திருப்பி அவனுக்கு கொடுப்பார். ஓகே, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தர் அதாவது 1000 மடங்கு எனக்கு வேணும் அப்படி யோசிக்கணும். பெரிய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் வந்தது. இதே போலதான் அங்கே வந்தது. இயேசு கிறிஸ்து இல்ல பாருங்க. ஓகே, ஆமா, ஆபிரகாமை அப்படி ஆசீர்வதித்தார். அதாவது இன்னொரு இடத்துல 7 கூடை நிறைய எடுத்தாங்கல்ல, அப்ப என்ன, எதை பெருக பண்ணார்? 5 அப்போ 2 மீன் ஒண்ணு, இன்னொன்னு 12 கூடை நிறைய. ஆமா, அதுக்கு எது எவ்வளவு இருந்தது? எத்தனை அப்போ எத்தனை மீன் இருந்தது? 5 அப்ப 2 மீன். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு 2 இடத்துல இருக்கு சுவிசேஷ புத்தகங்கள்ல. ஒரு இடத்துல 12 கூடை நிறைய மீதி வந்தது, ஒரு இடத்துல 7 கூடை நிறைய மீதி வந்தது. 4 அப்போ 4 அப்போ 5 அப்போ 2 மீன் 4 அப்போ. அதுல அனட்டா நீங்க கண்டுபிடிங்க. இது நம்ம மைண்ட் செட் மாறணும். இதை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடிந்தால் நீங்க விதைக்கிற விதைய 10,000 மடங்கு பெருக பண்ணி உங்களுக்கு தருவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. சிறு மீன்கள் இயேசு கிறிஸ்துவுடைய கையில கொடுத்த அந்த சிறுவன், நீங்களும் அதைத்தான் செய்யறீங்க. ஒவ்வொரு முறை விதைக்கும் பொழுதும் தேவனுடைய கருத்துல கொடுக்குறீங்க. தேவன் அதை 10,000 மடங்கு பெருக பண்ணுவார். ஏழு அப்பம் ஓரளவு மீன்கள் எண்ணிக்கை சொல்லல. 7 அப்பம் அது எதுல இருக்கு சிஸ்டர்? மார்க்கு 8. மார்க்கு 8:1-9 பாஸ்டர்.
மற்றது வெரி குட். Matthew ம் 15 ம் 32 to 39 இருக்குது. ஓகே. இதுல பாருங்களேன், மார்க் 8 ம்ஹும். ஐந்தாவது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், உங்களிடத்தில் ம் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் ம் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். ஓகே. இப்போ 8 9வது வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு ம் அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். 4000. சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000. பாருங்க, 7 அப்பங்கள் சில மீன்களை வச்சு ஒருத்தர் சாப்பிடுற ஆகாரத்தை 4000. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5000 புருஷர்கள்னு எழுதியிருந்தது, இங்க 4000 பேர் எழுதிருக்கு. ஏன் பெண்களை எழுதவில்லை? கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் தானே சாப்பிடுவாங்க. அப்படி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல நீ யாரும் பெண்கள் வருத்தப்பட வேண்டாம், பெண்களை கன்சிடர் பண்றதே இல்லை. சரிங்களா? அதனாலதான் அந்த கணக்கு வைக்கிறது இல்லை. இங்க 4000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. அப்ப இதுல ஒரு 20,000 பேர் வச்சிடும். அப்போ ஒருவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை 20,000 மடங்கு பெருக பண்ணியிருக்கிறார். அதனாலதான் நான் விசுவாசத்தோடு பேசுகிறேன். ஆமா, நீங்க $100 விதைக்கிறீங்கன்னா விசுவாசத்தோட பேசணும். உங்களால விசுவாசிக்க முடிந்தால் 20,000 மடங்கு சொல்லுங்க. 20,000 ஃபோல்டு, 25,000 மடங்கு. அப்புறம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் பெருகி வரட்டும்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நீங்க எதை சொல்லணும்னா, நல்ல நிலத்துல விதைத்த விதைகள் எத்தனை மடங்கு கனி கொடுத்தது? 30, 60, 100 இல்லையா? அட்லீஸ்ட் நீங்க 100ல் ஆரம்பிங்க. இயேசு நாமத்தினால நான் இந்த விதையை இந்த ஊழியத்துல விதைக்கிறேன், இது 100 மடங்கு எனக்கு பெருகி வருவதா. எல்லாமே வேர்டு பேஸ்டு இல்லையா, பைபிள் பேஸ்டு. அதனால நீங்க தைரியமாக பேசுங்கள். உங்களுக்கு நடக்காதது போல தெரியலாம், ஆனா நடந்து கொண்டேதான் இருக்கும். எப்படி நடந்து கொண்டே பாருங்க. இதுல கூட 7 இட்லின்னு வச்சுக்கிடுவோமே, இட்லியோ தோசையோ 7 பிரெட் எத்தனை ஆயிரம் மடங்கு பெருகுது பாருங்க. இதை நீங்க தியானிங்க, யோசிங்க. ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அள்ளி கொடுத்தார்கள். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்சா அவனை ஐஸ்வர்யவனாக்கி வர வர விருத்தி அடைய செய்து மகா பிரியவர் ஆக்கிற தேவன். அவன் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். எத்தனாகிய யாக்கோபு, சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். அவர் சொல்றாரு, யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன்கிறார் பாருங்க. ஏசாவை குறித்த ஆதி ஆகமத்துல வாசிக்கிற பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். சரிங்களா? நம்ம இன்னும் அந்த சைடு யோசிக்கவே முடியல. நான் தான் யோசித்து பார்த்தேன், எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அந்த பர்த்திமேயோ குருடன், பிறவியிலேயே அவன் குருடன். அவனுக்கு வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ எண்ணத்தை மாற்றும்படியாக நான் சொன்னது போல நீங்கள் பேசி விதையுங்கள். அப்ப என்ன நடக்கும்னா, உங்க இருதயத்துல நம்ப முடியாத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நம்ப துவங்கி விடுவீர்கள். அப்ப என்ன செய்வீங்க? இன்னும் விதையை பெருக பண்ணுவீர்கள் இல்லையா? விதைப்பும் அறுப்பும் யாரால நியமிக்கப்பட்டது? தேவனால் நியமிக்கப்பட்டது. வெரி குட். 2வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். நம்மை ஆசீர்வதிக்கும் ஊழியத்திற்கு தாராளமாய் கொடுக்கும் போது நமக்கு என்ன பெருகும்? யார் இருக்கிறாங்க? எஸ் சிஸ்டர் கிரேஸ். பார்க்காமலே சொல்லணும், ஒன் வேர்ட் ஆன்சர். ஆசீர்வாதம். இல்ல, இன்னும் தெளிவான ஒரு பதில் இருக்கு. செழிப்பு. செழிப்பு. இன்னும் தெளிவா இருக்கு. யாராவது பரிபூர்ணமா இன்னும் ஸ்பெசிபிக்கா இருக்கு.
ஊழியத்தில் பங்காளராகி உண்மை அதை கொடுக்கும் போது அந்த சகல ஊழியத்தில் உள்ள நற்கிரியைகளிலும் சகலவித தேவைகளை சந்திக்கவும் சகல நற்கிரிகளும் பெருகும்படி தேவனுடைய பாருங்க. பொருளாதாரம் அற்புதமான வகையில் இருங்க பாருங்க 158வது பக்கத்துல செகண்ட் பேராகிராஃப் அந்த வசனத்துல பாட்டத்துல பாருங்க, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வங்கி கணக்குல பெருகி கொண்டே இருக்கும். நான் திரும்ப வாசிக்கிற கேள்வி, நம்மை ஆசீர்வதிக்கும் ஊழியத்திற்கு தாராளமாய் கொடுக்கும் போது நமக்கு என்ன பெருகும் என்றால் நம்முடைய அக்கௌண்ட்ல பணம் பெருகும். இருக்குதா இல்லையா? நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு செகண்ட் பேரா இந்த வசனம் பாருங்க. பிலிப்பியர், நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஸ்பெசிபிக்கா இருக்கிற பாருங்க. அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு சபையா இருக்கு, நான் உங்களை சரியா கைடு பண்ணல, எனவே நீங்க ஏழையா இருக்கிறீங்க, ப்ரெஷர் கொடுக்கல, ஊழியத்துக்கு கொடுங்கன்னு நான் உங்களை வற்புறுத்தவில்லை, ஆகனாலதான் நீங்க இன்னும் ஏழையா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் தனியா வருத்திக்கிட்டான். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம்னா, நம்மை ஆசீர்வதிக்கும் ஊழியத்திற்கு தாராளமாய் கொடுக்கும் போது நமக்கு என்ன பெருகும் என்றால் நம்முடைய கணக்குக்கு பலன் பெருகும்படி. ஸ்பெசிபிக்கா இருக்குதா? யாராவது எழுதிருந்தீங்களா? பரவாயில்ல, உங்க கண்ணுக்கு தப்பிட்டு இல்ல. நீங்க சொன்ன எல்லா ஆன்சர் சொல்லுங்க. பிலிப்பியர் 4:16-17. பிலிப்பியர் 4:19 தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இது சிஸ்டர் ஸ்பெசிபிக்கா இருக்கு பாருங்க, அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. 166வது பக்கமும் இருக்குது பாஸ்டர். தேர்ட் பேராகிராஃப். அப்படியா? எடுக்க எந்த பேராகிராஃப்? 166ல தேர்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். வாசிங்க. 4th லைன் பாருங்க பாஸ்டர். உங்கள் சொந்த தேவைகளை சந்திக்கவும் சகலவித நற்கிரைகளையும் பெருகும்படி தேவனுடைய பொருளாதாரம் அற்புதமான வகையில் உங்கள் மேல் பொழிய ஆரம்பிக்கிறது. தேவைகளை சந்திக்கவும் எங்களது கணக்கு பெருகதானே, எங்க வங்கி கணக்கு பெருக. அதனாலதான் அருமையானவர்களே கொஞ்சம் கவனிங்க. நான் கேட்ட கேள்வி பாருங்க, பெருகும் என்கிற வார்த்தை அதுல இருக்குது. இதுலயும் இருக்கு பாஸ்டர், பெருகும்படி என்று இருக்குது. அப்படியா? வெரி குட். அப்ப சரி, சகலவித நற்கிரைபடி. அது நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்க கணக்குக்கு பெருகல. நற்கிரியைகளே செய்யறதுல பெருகணும். பட் நான் இது பாருங்க, ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. உங்கள் கணக்குக்கு பலன் பெருக. நம்மை ஆசீர்வதிக்க ஊழியத்திற்கு தாராளமாய் கொடுக்கும் போது நமக்கு என்ன பெருகும் என்றால் நம்ம கணக்குல பலன் பெருகும். பரவாயில்ல அப்படின்னா தேவனுடைய பொருளாதாரம் அற்புதமான வகையில் எங்கள் மேல் பொழியப்படும். அவரோட பொருளாதாரம் அற்புதமான பொழியப்படுகிறது. ஆனா எங்களோட கணக்கு தான் பெருகுது பாஸ்டர். இதுவும் ரைட் தான். வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க 10 மார்க்ஸ் போட்டுடுங்க. 10 மார்க் வாங்காம விட மாட்டீங்க போல் இருக்க. ஓகே, அப்படிதான் இருக்கணும். தெளிவா படிக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, 3வது क्वेश्चन போயிடலாம் பிரதர். நாம் எதை செய்து எதை வெளிப்படுத்தும் போது தேவன் எப்போதும் நம்மை திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். குட். யார் சொல்லணும்? மகேஸ்வரி சிஸ்டரா? 66 நாம் எதை செய்து எதை வெளிப்படுத்தும் போது தேவன் எப்போதும் நம்மை திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். எஸ் சிஸ்டர். உங்கள் பொருள்களில் இருந்து அவருக்கு கொடுப்பதன் மூலம் அவர் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தேவன் எப்பொழுதும் உங்களுக்கு திரும்ப ஆசீர்வதிக்கிறார். கரெக்டான இடம் பதில். இல்ல கேள்வியை நான் வாசிக்கிறேன், சிந்திங்க. நம்ம உடனே அடுத்த கொஸ்டின் போகணுங்கிறத இந்த பாருங்க, அவனுடைய கிருபை ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு சத்தியத்தை ஆவியானவர் வைத்திருக்கிறார். சரிங்களா? எவ்ரி கொஸ்டின் ஹேஸ் ரெவலேஷன். பாருங்க, நாம் எதை செய்து எதை வெளிப்படுத்தும். அதாவது இப்படி டைரக்டா பேசுவோம். நான்
ஆண்டுடைய ஊழியத்துல விதைக்கிறது, அதான் செய்யறது. நான் எதை செய்யணும்? ஊழியத்துல விதைக்கணும். எதை வெளிப்படுத்துகிறோம்? அப்பொழுது ஊழியத்துல விதைக்கும் பொழுது எதை நாம் வெளிப்படுத்துகிறோம்? விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். தேவன் எப்போது நம்மை திரும்பவும் ஆசீர்வதிக்க. கரெக்டான பதில் சொன்னீங்க சிஸ்டர். 166வது பக்கத்துல பாட்டம் மோஸ்ட்ல இருந்து நீங்க பிராக்கெட் போடுங்க, இல்லை அண்டர்லைன் பண்ணுங்க. உங்கள் பொருளில் இருந்து அவருக்கு கொடுப்பதன் மூலம் என்ன செய்றீங்கன்னா, அவர் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அப்படி வெளிப்படுத்தும் போது தேவன் எப்போதும் உங்களை திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அது ஒரு விசுவாச கிரியை. சரிங்களா? விசுவாச கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம். எஸ் பிரதர். எது செழிப்பதற்கு முன்பு யார் செழிக்க வேண்டும்? ஒரு ஊழியம் செழிப்பதற்கு முன் அந்த ஊழியத்தின் பங்காளர்கள் செழிக்க வேண்டும். வெரி குட். பேஜ் 160. வெரி குட், வெரி குட். எஸ், 160 டாப்ல இருக்கு பாருங்க. தேவையான பணத்தை கொடுத்து உதவும் பங்காளர்கள் தான் அதை செய்கிறார்கள். எங்கள் ஊழியம் செழிக்கும் முன்னால் எங்கள் பங்காளர்கள் செழிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். எனவே எங்கள் பங்காளர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு பரிபூர்ணம் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இல்ல, பரிபூர்ணம் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான திறன் என்னோடு இணைந்து எனக்கு பங்காளர்களான மக்களை நேரடியாக சார்ந்திருக்கிறது. தேவன் எங்கள் ஊழியத்திற்கு தேவையான பணத்தை எல்லாம் கிடைக்க பண்ணும் முன்னால் அது பங்காளர்களுக்கு கிடைக்க செய்கிறார். எல்லா ஊழியத்திற்கும் இது பொருந்தும். ஆமா, நேற்று சிஸ்டர் ஜெயா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. லிதியா சிஸ்டர், நீங்க அந்த எல்லாருக்குமே அந்த போட்டோ கூட அனுப்பி விடுங்க. சரிங்களா? அவங்க ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 1/2 hour இருந்தாங்க பாருங்க. அவங்களும் கனகரத்னம் சிஸ்டர். நீங்க அனுப்பின காணிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சரிங்களா? டிவி ஊழியத்துக்கு, இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு நீங்க கொடுத்ததை நாங்க பெற்றுக்கொண்டோம். அப்போ இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, வெரி குட். அண்ட் உங்களுக்கு தெளிவாக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஊழியத்தினுடைய பங்காளர்கள் முதல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமா, எந்தெந்த காரியத்திலலாம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? நம்ம அந்த ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட நம்ம 3 years நடத்துகிறோம். 3 வருஷம் இருக்குமா சிஸ்டர் லிதியா ஸ்டீஃபன்? இல்ல பாஸ்டர், 2 வருஷம் முடிஞ்சு. அப்படியா? 2 வருஷம் முடிஞ்சது சிஸ்டர். கிட்டத்தட்ட 10 வகுப்பு முடிக்கிறோம் இல்லையா? ஆமா, 10 தான் முடிக்கிறோம். அப்ப 100 கிளாஸ் முடிச்சிருக்கோம். 110 கிளாஸ் முடிச்சிருக்கோம். 2 ஜூலை போயிட்டு 3 ஜூலை போயிட்டு 2 வருஷம். அதுக்கப்புறம் இங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு 54 வகுப்பு, சுமாரா 50 வகுப்பு நடத்தி இருந்தாலும் 2 வருஷம் நடத்திருக்கோம். ஆமா, உங்க எல்லாருக்கும் நடந்திருக்கிற காரியங்கள் ஒரு சில பொதுவான காரியங்கள். முன்னால விட நீங்க பயத்துல இருந்து வெளியே வந்திருக்கீங்க, சமாதானத்துல பெருகி இருக்கீங்க, தைரியத்துல பெருகி இருக்கீங்க, ஆரோக்கியத்துல பெருகி இருக்கீங்க, விட்டு கொடுக்கறதுல பெருகி இருக்கீங்க. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் நிச்சயமா சொல்றேன், ஐஸ்வர்யத்திலேயே நீங்க பெருகி இருக்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க 2 வருஷமா விதைக்கிறீங்க. இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸில் நீங்க விதைக்கிறீங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 5. தேவன் எதற்காக செழிப்பை தருகிறார்? எஸ், யார் அடுத்தது? எஸ் சிஸ்டர் பவானி. தம்முடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பதற்காக தேவன் செழிப்பை தருகிறார். உடன்படிக்கை. வெரி குட் சிஸ்டர். ஓகே, வெரி குட்.
பொருளாதாரத்தை குறித்து அவருடைய நம்மோடு கூட அவர் செய்திருக்கிற உடன்படிக்கை என்ன? 2 கொரிந்தியர் 9:8. சூப்பர் சிஸ்டர், நல்ல வசனம். ஆமா, சரி, தரித்திரரா இருக்கு, நாங்க எங்களோட தரித்திரத்தை நீக்கிட்டு எங்கள் மேல ஓகே ஐஸ்வர்யத்தை வைக்க. ஓகே. நான் அனுபவிக்க அதை எடுத்துருவோம். 9:8 இன்னொரு சத்தியம் இருக்கு பாருங்களேன். இந்த மனசெட்டு நமக்கு மாறணும். நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏன் நீங்க ஐஸ்வர்யத்துல பெருகணும், ஏன் தேவன் செழிப்பை தருகிறார் என்பதற்கு இது நல்ல வசனம். பாருங்க, 9:8 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணும், அப்பொழுதுதான் நீங்க சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருக முடியும். சகலவித நற்கிரியைகள் இல்ல, ஊழியத்திற்கு. பாருங்க, நாங்க யோசிக்கிறோம், நம்ம எல்லாரும் அங்க இருந்தா ஏசியாவில இருந்தா நீங்க அங்க போயிருக்கிறீங்க, ஸ்ரீலங்காவில், அப்புறம் இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆலய கட்டிடங்கள், ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், ஆயிரக்கணக்கான காலேஜ் எல்லாம் கட்டினாங்க யூரோப்பியன் மிஷினரிஸ். ஏன்? அவங்க சம்பூரணமாக பெற்று இருந்தார்கள் இல்லையா? அப்போ இப்படி நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இதற்காக தான் தேவன் செழிப்பை தர விரும்புகிறார். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. முதலாவது நமக்கு இதிலே நம்பிக்கை இல்லை. இதுல என்ன செழிக்க பண்ணுவார், இது தேவனுடைய சித்தம் என்பதிலே நமக்கு ஒரு டவுட் இருக்கு இல்ல. நம்ம இன்னொரு கேள்வியில இதுக்கு பதில் இருக்கு, அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம இன்னைக்கு எதை தெரிஞ்சுக்கிறோம்? எதற்காக தேவன் செழிப்பை தருகிறார்னா தம்முடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பதற்காக, அல்லது தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக. இன்னும் சொல்ல போனா அதிலே கீழே வாசிக்கிறேன், 158வது பக்கம் மிடில் பாருங்க. தம்முடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பதற்காகவே தேவன் செழிப்பை தருகிறார் என்பதை பவுல் அறிந்திருந்தபடியால் அவர் சந்தோஷப்பட்டார். தேவன் விதைக்கிறவர்களுக்கு விதையை அளிப்பவர் ஆகையால் அவர்கள் கொடுத்தது ஒரு அற்புதமான அறுவடையை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை பவுல் புரிந்து கொண்டிருந்தார். 2 கொரிந்தியர் 9:10 வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. 11 வாசிங்க. தேவனுக்கு எங்களால் சோஸ்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். ஆமென், வெரி குட். அந்த வார்த்தை எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. நாம் அனுபவிக்கணும், சம்பூரணம், பரிபூரணம் இல்ல, ஆனந்த களிப்பு, நடனம். எஸ் பிரதர், நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். 2 கொரிந்தியர் 9:8. அது நற்கிரியைகளும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக இருக்கு. அதான் நற்கிரியைகள பெருகிறது. அதான் பாருங்க, நம்ம எல்லாம் இன்னும் பெருசா யோசிக்கல. என்ன யோசிக்கலைன்னா, எதை யோசிக்கவில்லை என்றால், இந்த பாருங்களேன், அந்த நாள்ல 200-300 வருஷத்துக்கு முன்பதாக ஐரோப்பிய மிஷனரிகள் ஆசியாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்காங்க. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, நீங்க கனடாவில் இருக்கிறீங்க, அநேக ஏழைகள் பாருங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க. நம்ம எதை வசனத்தின்படி எதை யோசிக்கணும் தெரியுமா? நான் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டுவேன், அதுல எல்லாருக்கும் இலவச கல்வி அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம இப்ப என்ன யோசிக்கிறோம்? நான் ஒரு பெண்ணு தானே. அப்புறம் என்ன யோசிக்கிறோம்? எனக்கு 50-60 வயசை தாண்டிட்டு இல்ல. இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாததை போல நம்ம எண்ணுகிறோம். அப்படி எண்ண வேண்டாங்கிற நினைக்க தானே சொல்றாரு. எதை நினைக்க சொல்றாரு? எப்பா, நட்சத்திரங்களை பாருப்பா, இமேஜின் பண்ண.
வானத்து நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனா உன் சந்ததியை எண்ண முடியாது. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இப்ப நான் சொல்றேன்ல, என்ன சொல்றேன், நீங்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு இலவச கல்வி கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசு எப்படி இருக்குதோ அப்படித்தான் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சிலர் இதுல தெரியுது, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை பிரதர், ஏதோ சம்பந்தம் இல்லாத பேசுறாங்க. அப்படித்தானே ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். என்ன கிரேஸ் சிஸ்டர், கரெக்டா இல்லையா? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 75 வயசு. 75 வயசுல வந்து சொல்றாரு, எப்பா உன் சந்ததி எப்படி இருக்குன்னா ஒரு தேசம் நிறைய உன் சந்ததி தான் இருக்குன்னார். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அவருடைய சந்ததி தான் இருக்குது. உலகத்துல நாம எல்லாரும் அவருடைய சந்ததியில இருக்கிறோம். அப்ப இவன் மனசை மாத்திரக்கு என்ன சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பாருங்கிறார். அவ வந்து குப்புற விழுந்து சிரிச்சா சாரா. நம்ம மனநிலையும் அப்படிதான் இருக்கு. பிரதர் என்ன சொல்றாங்க, ஒரு 100 ஆலய கட்டிடம் கட்டி கொடுங்க. பாருங்க, நான் பல முறை செய்த பீகார், குஜராத்லாம் போறேன், சரிங்களா? என்னுடைய நண்பர்கள் ஊழியர் செய்கிற கிராமங்கள்ல, ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டி இல்லை. சில கிராமத்துக்கு போனா நீங்க 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மலை ஏறி போகணும். காடுகளுக்குள்ள வாழ்கிறாங்க. எத்தனை பேர்? கோடி லட்சக்கணக்கான நபர்கள் வர்றாங்க. அங்கெல்லாம் ஆராதனை நடக்குது. எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரோடு கிடையாது, போஸ்ட் ஆபீஸ் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியே இல்லையா. அப்படிப்பட்ட இடங்கள்ல, சரிங்களா, என்னுடைய நண்பர்கள் நூற்றுக்கணக்கான ஆலயம் சர்வீஸ் எங்க நடக்குன்னா மரத்தடியில நடக்கு, அல்லது குடிசையில நடக்கு, மண் வீடுல நடக்கு. நாம எப்படி இருக்கக்கூடாதுன்னா காணாதவர்கள் போல இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படித்தானே இருந்தாங்க. யாரு? தங்களுக்கு ஒரு சந்ததி, தங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் என்று ஆபிரகாம் நினைக்கவே இல்லை 75 வயசு வரைக்கும். சாராளு 65 வயசு வரை. ஏன்னா எல்லாம் நின்று போச்சு, சரீரமும் செத்து போச்சு இல்லையா? எனக்கு தெரியல எதனால இது ஆண்டவர் பேசுறாரு தெரியல. பாருங்க அருமையானவர்களே, இப்படி தேவையான, அதாவது 21வது நூற்றாண்டிலே தேவனுடைய பணிக்கு, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தேவையான பணத்தை தேவன் நம் மூலமாக தான் கொடுப்பார். அது இன்னொரு கொஸ்டின்ல வருது, அதில் தியானிப்போம். இப்பொழுது நாம கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். அற்புத பொருளாதார செழிப்பை பெற நாம் என்ன அடையாளம் பெற வேண்டும்? அற்புத பொருளாதார செழிப்பை ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லணும். யாருக்காக அடுத்தது? மர்சி சிஸ்டர், பாமாம் சிஸ்டர் சொல்லுங்க. கொடுப்பவர்களாக அடையாளம் காட்ட வேண்டும். கரெக்டா சொல்லிட்டீங்க. 160 நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும், நம்ம ஐடென்டிட்டி எப்படி இருக்கணும்னா, இவங்க நல்லா கொடுப்பாங்க, ஏழைகளுக்கும் கொடுப்பாங்க, ஊழியத்துக்கு கொடுப்பாங்கங்கிற ஐடென்டிட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 7வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். பிலிப்பியர் மாத்திரம் தனக்கு உடன்பட்டனர் என பவுல் எதை குறிப்பிடுகிறார்? லிதியா, பிலிப்பியர் மாத்திரம் தனக்கு உடன்பட்டனர் என பவுல் எதை குறிப்பிடுகிறார்? ஒரு காரியத்துல எனக்கு பிலிப்பியர் மாத்திரம் எனக்கு இந்த காரியத்தை செய்தாங்க என்று பவுல் எதை குறிப்பிடுகிறார்? 156வது பக்கம் பாட்டத்தில் இருக்குது பாஸ்டர். நீங்க புரிஞ்சது சொல்லுங்களேன். கரெக்ட், சொல்லுங்க சொல்லுங்க. அவதான் அவற்ற எல்லா வேளையிலும் உபத்திரவங்களையும் அவருக்கு எல்லா வேளையிலும் அவர் தான் கொடுத்திலும் அவர்
அவருக்கு பண உதவி செய்தது பிலிப்பிய சபை என்று அவர் இதுல சொல்லுறார். வெரி குட். ஆமா, நான் அதை வாசித்துறேன். பேஜ் 157. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உடன்பட்டது என்று சொல்லும் பொழுது அவர்கள் பொருளாதாரத்தில் தனக்கு உதவி செய்ததை பவுல் கூறுகிறார். சரிங்களா? அப்ப கேள்வி என்ன? பிலிப்பியர் மாத்திரம் தனக்கு உடன்பட்டனர் என பவுல் எதை குறிப்பிடுகிறார் என்றால், அவர்கள் பொருளாதாரத்தில் தனக்கு உதவி செய்ததை குறிப்பிடுகிறார். ஓகே, எஸ் பிரதர். எந்த வழியாக ஊழியத்திற்கு பணம் போக வேண்டும்? ஏன்? அடுத்தது யார் சொல்றாங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சலோமி சொல்லுங்க. சொல்லுங்க. ஊழியத்துக்கு வாசிக்கிறேன். எஸ் சிஸ்டர். ஊழியத்துக்கு பணம் போக வேண்டும் என்றால் முதலாவது அவர் பங்காளரின் கைகளின் வழியாக வர வேண்டும். நல்ல கரெக்டா துல்லியமா எல்லாரும் படிச்சிருக்கீங்க. 159. ஆமா. அதாவது பாருங்க, எல்லா ஊழியத்திற்கும் சேனல் அதனுடைய பங்காளர்கள் தான். நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 159 செகண்ட் பேராகிராஃப் பாருங்களேன். பிலிப்பியர் 4:19 சுவிசேஷம் பரவுவதற்காக பங்காளர்கள் ஆபவர்கள் மேல் வரும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பற்றி கூறுகிறது. நீங்கள் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் பெரிய தரிசனத்தோடு சுவிசேஷத்தை பரப்புவதில் மாபெரும் முயற்சி செய்து வரும் ஊழியத்தில் நீங்கள் பங்காளர் ஆக வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். ஒரு ஊழியத்தை தாங்கும் விசுவாசிகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம்தான் தேவன் ஒரு ஊழியத்திற்கு பணம் கொடுக்கிறார். ஊழியத்திற்கு பணம் போக வேண்டுமென்றால் முதலாவது அது பங்காளர்களின் கையின் வழியாகத்தான் வர வேண்டும். எதை போல வானத்திலிருந்து விழாது. மன்னாவை போல வானத்திலிருந்து வராது. ஏன் 40 வருஷம் மன்னா வந்தது? ஏன் வானத்திலிருந்து வந்தது? வானத்திலிருந்து ஏன்னா வனாந்தரத்துல வேற சோர்ஸ் இல்லை இல்லையா? வேற ஆதாரம் இல்லை. எப்பொழுது மன்னா நின்று போயிற்று? கால் வச்ச உடனே நின்றுச்சுன்னு ஒரு வசனம் இருக்கு, பார்த்திருப்பீங்கல்ல? அது வரைக்கும் சப்ளை வந்தது. ரைட். ஆனா இப்போ இந்த விசுவாசிகள் மூலமாக தான் தேவன் ஒவ்வொரு ஊழியத்தையும் நடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாம் உற்சாகமா கொடுக்குறீங்க. ஆமா, இன்னும் பெருக விதைக்கத்தக்கதாக தேவன் உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். 9வது கேள்வி போயிடலாம். இதுவரை தேவனுடைய பொருளாதாரத்தின் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுவரைக்கும் சொல்லாதவங்க யார் சொல்றீங்க? யாராவது சொல்லுங்க. 167 பக்கம். ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் வரை நீங்கள் பொருளாதாரத்தில் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. வெரி குட் சிஸ்டர், துல்லியமா கரெக்டா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் நச்சுன்னு பதில். பேஜ் 167 இருக்கு பாருங்களா, செகண்ட் பேராகிராஃப். நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். தேவனுடைய செழிப்பை பெற்றுக்கொள்ள கொடுப்பது ஒரு வல்லமையான வழியாக இருக்கிறது. கொடுப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அறுவடையை தீர்மானிக்கும் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. எந்த மனப்பான்மையோடு கொடுக்கிறீர்கள்? எங்கே கொடுக்கிறீர்கள்? தேவனையே உங்கள் ஆதாரமாக நம்புவது, இதில் எந்த விதிமுறையும் இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் வரை நீங்கள் பொருளாதாரத்தின் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் வருமானத்தின் முதற் பலன்களையும் தசம பாகத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன்.
இதன் மூலமாக நீங்கள் கொடுப்பதற்கு முன்னால் உங்கள் பணத்தை செலவழித்துவிட்டு தேவனுடைய அற்புதமான பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்து போகும் நிலை ஏற்படாது. நீங்கள் மன உறுதியோடும் ஒரு நோக்கத்தோடும் கொடுப்பவராக மாறும்போது அது உங்கள் வாழ்வில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஊற்ற ஆரம்பித்து முன்பு எப்போதும் இல்லாததை விட உங்களை செழிக்க செய்யும். வெரி குட். எஸ் பிரதர், கடைசி கொஸ்டின் போயிடலாம். சேபாவின் ராஜ ஸ்திரீ சாலமோனுக்கு சிறந்த வெகுமதிகளை கொடுத்தாள். அவர் பெற்ற 3 நன்மைகளை எழுதுக. அவள் திரும்ப பெற்ற 3 நன்மைகளை இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க. நான் சொல்லவா பாஸ்டர்? இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லல. ஸ்ரீதேவி சொல்லுங்க. ஒன்று என்னது? அதிகமான ஞானம். வெரி குட். செல்வம், ஆசீர்வாதம். ஓகே, அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வெகுமதியை உபயோகித்தார். வெரி குட், வெரி குட். பேஜ் 166 இருக்குது பாருங்க. சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன். உங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும்? நான் இன்னும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லையா? அந்த எண்ணத்தை தேவன் நிறைவேற்றுவார். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, முதலாவது உங்களுக்கு ப்ரொவிஷன் வேணும் இல்லையா? உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு வேணும். வேதத்துல பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா ஆசீர்வாதங்களை விட நமக்கு வேற என்ன வேணும்? சமாதானம், சந்தோஷம், பரலோகத்துக்கு போகணும், பாவம் மன்னிக்கப்படணும் இல்லையா? ஆண்ட்ரூ அதில் ஒரு இடத்துல எழுதுறாரு, எல்லா ஆசீர்வாதத்தோட பொருளாதார ஆசீர்வாதத்தை தான் வேதம் அதிகமாக சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். நீங்க நல்லா இல்லைன்னா உலகம் நல்லா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் நன்றா இருந்தாகத்தான் உலகம் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால நம்முடைய மனது மாறி, சரிங்களா, சூப்பர் நேச்சுரலா பெற்றுக்கொள்ள. ஐயா நான் உழைக்கவே இல்லை. ஆமா, நீங்க உழைக்கணுங்கிறது ஒருவேளை எப்படி இருக்கலாம்னா பாருங்களேன், நான் பார்த்தோம் வண்ணாந்தரத்துல இஸ்ரவேலர்கள் உழைக்க முடியாது. அவங்க ஜேர்னில இருக்காங்க, பயணத்துல இருக்காங்க, விதைப்பு கிடையாது, எனவே அறுப்பும் கிடையாது. அப்போ வானத்திலிருந்து வந்தது. இப்படி நம்ம யோசிப்போம் அருமையானவர்களே. சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். சரிங்களா? ஆண்டவரே நன்றி. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ராஜ்யத்துல விதைக்கிற உம்முடைய பிள்ளைகள் அன்றைக்கு பல்லாயிரம் மடங்குகளாக பெருகி 7 கூரை நிறைய மீதி எடுத்தார்கள். 100கணக்கான நபர்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி 12 கூடை நிறைய மீதி வந்தது. ஆண்டவர் அந்த கரம், அதே கரம், அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கரம். யாரெல்லாம் ஊழியத்துல கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு செழிப்பை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்க்கிறேன். ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ஸ் இந்த ஏரியா ஆஃப் ஃபினான்ஸ். பொருளாதாரத்துல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கிறதற்காக நன்றி, 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 நன்றி. இவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாருமே கொடுப்பவர்களாக மாறத்தக்கதாக, இருதயம் பெரிதாகுவதாக, மனம் புதிதாகுவதாக, அது ஏற்றுக்கொள்ளுவதாக, ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவார்களாக. எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, இவருடைய சந்ததியாரும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நான் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.